வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 2 ஆண்டுகளுக்கு பிறகு சபாரி பூங்கா பொதுமக்கள் பார்வையிட மீண்டும் திறப்பு. ஷார்ஜாவில் புதிதாக 2992 கார் நிறுத்துமிடங்கள். துபாயில் உலகின் மிகப்பெரிய செயற்கை நீரூற்று 22ஆம் தேதி திறக்கப்படுகிறது. எக்ஸ்போ 2020 உலக கண்காட்சி வளாக முகப்பில் உள்ள கோள வடிவ அரங்கத்தில் விண்வெளி காட்சிகளை அடுத்த மாதம் காணலாம். அதிமுக முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பள்ளிகளை திறக்க இப்போது வாய்ப்பு இல்லை, அமைச்சர் KA செங்கோட்டையன் பேட்டி. நெடுஞ்சாலை விபத்துகளை குறைக்க நடவடிக்கை, வாகனங்களை பரிசோதனை செய்ய ஏற்பாடு. அபுதாபி சமூக போலீஸ் பிரிவில் சேர தன்னார்வலருக்கு அழைப்பு. அகில இந்திய ஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்பை முடிக்கும் மாணவர்கள் அரசு மருத்துவமனையில் 2 ஆண்டு பணியாற்ற வேண்டும், ஹைகோர்ட் தீர்ப்பு.